ஸோ 2024 பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரஷ்யன் இரட்டை தலை படமாக எடுக்கப்பட்ட செடியூபஸ் அப்படின்ற திரைப்படம் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வடிப்பு சீக்கிரமா போயிடலாம். மெயினாக இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவங்களுமே பார்த்தீங்கன்னா சும்மா விரித்தனமாக வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் கதைக்குள்ள பார்த்தீங்கன்னா சம்பவம் இல்லை, சம்பவத்தில் தான் பார்த்தீங்கன்னா கதையை வந்துட்டு போகுது. சரி, கதை என்ன அப்படின்னா, அதாவது ஒரு 4 கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு வராங்க. ஸோ இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டா நடக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாத அந்த கப்புள்ஸ்ல இருந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு காணாம போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ டேசி பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை எப்படிலாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல ஒரு ஹாரத்துல இருக்க ஏற்ற மாதிரியான ஸ்டோரி அப்படின்றது சுத்தமா இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு தரமான ஏராட்டத்துல இருக்க ஏற்ற மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா தெறிக்க வந்து வச்சிருக்காங்க. தென் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபிஸ் ஆர்ஃபிலுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு ஓகேவா பண்ணியிருந்தாங்க. ஆக்டிவேஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தை நடிச்ச எல்லா கேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான பர்ஃபார்மன்ஸா கொடுத்துருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே படம் எதை நோக்கி தான் போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதான் செய்யுது. பட் இருந்தாலுமே சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி தரமா இருக்கு. தென் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர ஒரு சில அந்த குளோனிங் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது ஒரு ஓகேவான படம் தான், பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. பட் சம்பவங்கள் வேணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.